ஹே காய்ஸ், வெல்கம் டு மீனூஸ் லைஃப் ஸ்டைல் வித் ஃபேமிலி. இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது கேரளா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ட்ரிவாண்ட்ரம் டு நாகர்கோயில் ஹைவே. இந்த ஹைவேயை போகிறவங்க எவ்வளோ அழகாக பார்த்து ரசித்து ட்ராவல் பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக கட்டமைச்சு வச்சுருக்காங்க. இந்த ஹைவேக்கு பக்கத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரீனரியாக நிறைய மரங்கள், பூச்செடிகள் இதெல்லாம் நிறையவே வச்சுருக்காங்க. நம்ம இந்த ஹைவேல ட்ராவல் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற இந்த க்ரீனரியான இந்த மரங்களுடைய அழகை ரசிச்சுட்டே நம்ம ட்ராவல் பண்ண முடியும். இந்த ஹைவேல ஒரே மாதிரியான செடிகளை நடாமல் சின்ன மரம், பெரிய பூச்செடிகள் இந்த மாதிரி நிறைய மரங்களை நட்டு வளர்த்திருக்காங்க. இப்போ நம்ம வந்திருக்கிறது ஒரு ஹிடன் ஸ்பாட் அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்பாட்டு. நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். இது ஒரு ஹெவனான பீச்சு. இந்த பீச்சை உங்களால் கெஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் நான் கேட்டிருந்தேன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் யாருமே அதை கெஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா இது அவ்வளோ அழகான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு உள்ளாடி இருக்கிற ஒரு குட்டியான பீச். இந்த பீச்சை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற குழந்தைங்க விளையாடுற ஒரு ப்ளே கிரவுண்ட் மாதிரி ஒரு குட்டியான பீச்சாக இருக்குது. கேரளா டிஸ்ட்ரிக்ட்னாலே நீங்கள் சங்குமுகம் பீச், கோவளம் பீச்சை தாண்டி இன்னொரு பீச்சை பார்த்துருக்க மாட்டீங்க. இதுவும் கேரளா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பூந்துறை அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கிற பொழிக்கரை பீச் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பீச்சோட வியூவை மட்டும் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் இந்த பீச்சில் நிறைய ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்ருக்காங்க. இது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது ஒரு ஆற்றோட மீன். இந்த மீனோட பேர் என்னன்னு எனக்கு தெரியலை. இந்த பீச்சை பற்றி அங்கே இருந்த மக்கள்கிட்ட நான் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே ஃபிஷ்ஷிங் பண்ணும்போது ஆற்று மீனும் கடல் மீனும் கிடைக்கிற ஒரே இடம் இந்த பீச் மட்டும்தான். எனக்கு இந்த பீச்சில் இருக்கிற அலையை பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் ஞாபகத்துக்கு வருது. முன்னாடி நான் 10th படிக்கும்போது என்னோடய ஒரு டீச்சர் சொன்ன ஒரு விஷயம், நீங்கள் எப்போவுமே லைஃப்பில் வர ப்ராப்ளத்தை பார்த்து துவண்டு போகாதீங்க, உங்களோட எக்ஸாம்பிள் ஒரு பீச்சாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அலைகள் ஓயாமல் கரைக்கு வந்து திருப்பி உள்ளாடி போகிற மாதிரி உங்கள் லைஃப்பில் எப்போவுமே ப்ராப்ளம்ஸ் வெளியே வந்து உள்ளாடி போகும். அதை கண்டு நீங்கள் துவண்டு போகக்கூடாது அப்படின்னு அவங்க சொன்னது எனக்கு இப்போது வரைக்கும் ஞாபகம் இருக்குது. அப்போது அவங்க சொன்னது எனக்கு புரியலை. இப்போ வளர வளர ப்ராப்ளம்ஸ் வர வர எனக்கு அது புரியுது. இப்போது அந்த அண்ணா அந்த ஆற்றோட சைடில் வலை விரிக்க போகிறாங்க ஃபிஷ்ஷிங்குக்காக. அந்த ஏரியாவை சுற்றி இருக்கிற மக்களுக்கு இந்த பீச் தான் ஒரு பொழுதுபோக்காகவே இருக்குது. இந்த ஃபிஷ் அந்த அண்ணா வலை போட்டு அப்போ தான் பிடிச்சி வச்சாங்க. நான் பெர்மிஷன் கேட்டு அவங்கக்கிட்டேருந்து வீடியோ எடுத்திருக்கேன். அவங்களோட வீட்டுக்காக அவங்க இந்த ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு போகிறதா சொல்லியிருந்தாங்க. எல்லாத்துக்கும் ஒரு திறமை வேணுங்கிறது மாதிரி இந்த மீன் பிடிக்கிறதுக்கும் ஒரு திறமை வேணும் அப்படிங்கிறது எனக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சுது. அவ்வளோ அழகாக அந்த நெட்டை அவங்க வீசுகிறாங்க. அதுக்கு பிறகு எடுக்கிறதும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான வேலை தான், நம்மளால் பண்ண முடியாது அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. எந்த ஒரு வேலையுமே ஈஸி இல்லை அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு. நான் போயிருந்தது ஈவினிங்னால் அங்கே நிறைய மக்கள் இருந்தாங்க. வெளியே இருந்தும் நிறைய மக்கள் வந்திருந்தாங்க. இதுக்கு பக்கத்தில் 2-3 ரெசார்ட்ஸும் இருக்குது. அந்த ரெசார்ட்ஸில் நிறைய மக்கள் தங்கி இருக்காங்க அவங்களோட பீஸ்ஃபுல்லுக்காக. இந்த பீச் ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்குள்ளாடி இருக்கிறதுனால நம்ம எல்லாம் அங்கே போய் இந்த பீச்சில் டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த பீச்சை தாண்டி அந்த சைடு ஒரு ஸ்பாட் இருக்குது. இது ஆற்றோட கரை அப்படின்னு சொல்லலாம். இந்த தோணி, இதை தோணின்னு சொல்லுவாங்க. இந்த தோணியில் தான் இங்கே இருக்கிற மக்கள் வந்து சவாரி செஞ்சு இந்த ஆற்றோட சைடு எல்லாத்தையுமே பார்த்துட்டு வராங்க. ப்ளஸ் இந்த இந்த ரெசார்ட்ஸ்க்கு எல்லாமே போயிட்டுருக்காங்க. ரெசார்ட்ஸோட வியூவை பாருங்கள். இங்கே தங்கி இருந்துட்டு மக்கள் அவங்களோட லைஃப்பை எவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணுறாங்க, இயற்கையோட எவ்வளோ அழகாக ஒன்றி வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. இதை பார்க்குறதுக்காகவே வெளியூரில் இருந்தெல்லாம் மக்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிஷ்ஷிங் பண்ண அண்ணா சொன்னாங்க. நான் கேட்டேன், அது எந்த ஆறுன்னா அதுக்குள்ளே சேருது அப்படின்னு. அவங்க காவேரி ஆறு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் அது கிளியராக தெரியலை. நான் சின்ன வயசுலேயே படிச்சிருக்கேன், ஆற்றோட தண்ணி எல்லாமே கடலில் தான் வந்து சேருது அப்படின்னு. இப்போ தான் நான் அதை கண்கூடாக பார்க்குறேன். இந்த சூரியனோட அழகை ரசித்து பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. பீச்சோட வியூவும் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. பசங்க எல்லாம் மண் வீடு கட்டி விளையாடிட்டுருக்காங்க.
அதுக்கு ஆப்போசிட் சைடில் அப்படியே ஆற்றோட கரை இருக்குது, அதில் ஒரு தோணி இருக்குது. இது நம்ம அந்த பீச்சுக்கு போகிற ஏரியாவில் கல் நிறைய அடுக்கி வச்சுருக்காங்க. இந்த கல் ஏன் அடுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னா, பீச்சில் இருக்கிற அலை அதிகமாகும்போது அங்கே இருக்கிற தண்ணி எல்லாம் ஊருக்குள்ளே வந்துடாமல் தடுக்கிறதுக்காக இந்த கல் அடுக்கி வச்சுருக்காங்க. இருந்தாலும் நாங்கள் அதில் ட்ராவல் பண்ணும்போதே அங்கேருந்து அலை வந்து அடித்து நிறைய தண்ணி எங்கள் மேலேயும் விழுந்துச்சு. இந்த ஏரியா மக்கள் தண்ணி உள்ளே வராமல் இருக்கிற ஒரு அரணா இதை தான் பார்க்குறாங்க. இந்த மாதிரியான மோர் வீடியோஸுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.